ஜெயம் ரவியும் கெனிஷா பிரான்சிஸும் பல மேடைகளுக்கு வந்து ஒன்னா வர்றது, விழாக்களுக்கு ஒன்னா வர்றது, பப்ளிக்கா ஒன்னா வரதெல்லாம் நம்ம பாக்குறோம். அப்படி இருக்கும்போது அதுதான் அங்கதான் வந்து யார் இந்த கெனிஷா பிரான்சிஸ்ங்கிறதே ஆரம்பிக்குது. ஷோஸ் நடத்துற ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு பெண்மணி தான் பாத்தீங்கன்னா மெர்லின். அவங்க வந்து நம்ம தமிழ் பெண், அவங்க நாகர்கோவில சேர்ந்தவங்க. கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடியே போய் துபாயில வந்து அவங்க செட்டில் ஆயிட்டாங்க. கெனிஷா பிரான்சிஸை போன்ல தொடர்பு கொள்றாங்க. யாரு? மெர்லின். அவங்க இந்த மாதிரி ஒரு ஷோ பண்ணி கொடுக்கணும் நீங்க அப்படின்னு சொல்லும் போது கெனிஷா பிரான்சிஸ் துபாய்க்கு போறாங்க. அங்க ஒரு ஹோட்டல்ல தங்கி இருக்கும் போது இவங்களை மெர்லின் கால் பண்ணி நீங்க வாங்க நீ பாக்குறதுக்கு கூப்பிடுறாங்க. மெர்லினோடைய பழைய கதையெல்லாம் சொல்றாங்க, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நடந்த சம்பவங்கள்லாம் சொல்றாங்க. அப்ப இவங்களுக்கு ஆச்சரியம். யாரு? மெர்லினுக்கு. மெர்லின் கேட்கறாங்க, என்ன இதெல்லாம் எனக்கே ஆச்சரியமா இருக்கு, இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கெனிஷா பிரான்சிஸ் சொல்லியிருக்காங்க, அதுதான் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். இவங்க 5 நாள் தங்கினதுக்கே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 40 லட்ச ரூபா செலவழிச்சிருக்காங்க. டிக்கெட்டு, சம்பளம், 5 ஸ்டார் ஹோட்டலு, காரு எல்லாம் சேர்த்து 40 லட்ச ரூபா செலவழிச்சிருக்காங்க. இதெல்லாம் நடந்த சம்பவங்கள்லாம் இப்படி நடந்துருச்சு, எனக்கு அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லி கிரிமினல் கேஸ் கொடுத்துட்டாங்க. கிரிமினல் கேஸ் கோர்ட்லேயே போட்டாங்க, துபாய் கோர்ட்லேயே போட்டாங்க. அந்த கிரிமினல் கேஸ்னுடைய தீர்ப்பு வந்துருக்கு. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். கெனிஷா அவங்க தோழி இன்னும் சொல்லக்கூடிய மெர்லின், அவங்க 2 பேருக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனை துபாய் வரையும் போய் துபாய் நீதிமன்றம் வரையும் வெளியே வந்து தீர்ப்பு ஒன்று கொடுத்து திருப்பி இன்னொன்று கேஸில் கெனிஷாவை ஆஜராக சொல்லி பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு சார். அந்த சமயத்தில் அவங்க கூட சேர்ந்த தோழின்னு சொல்லக்கூடிய மெர்லின்றவங்க ஒரு பெரிய கெனிஷாவை பற்றி குற்றச்சாட்டுகள் வச்சுருக்காங்க. அதை பற்றி சொல்லுங்கள் சார். இல்லை, கெனிஷா பிரான்சிஸ் எல்லாருக்கும் தெரியும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கோவாவில் வந்து ஒரு கிளப்பில் சிங்கர். அவங்க கிளப்பில் சிங்கர் அப்படின்னா வெறும் பாடுறது மட்டும் கிடையாது, ஆக்சுவலி கொஞ்சம் லைட்டாக சின்ன சின்ன டான்ஸ் மூமெண்ட்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா தன்னை வந்து ரிச்சுவல் ஹீலராக அடையாளப்படுத்திக்கிறாங்க. ஸ்பிரிச்சுவல் ஹீலர் அப்படின்னா ஆன்மீக மருத்துவர்னு சொல்லலாம், டாக்டர் கிடையாது. ஆக்சுவலி பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா டாக்டர் நினைக்கிறாங்க, டாக்டர் கிடையாது. ஆனால் வந்து ஸ்பிரிச்சுவல் ஹீலருங்கிறது ஆன்மீக மருத்துவர். சைக்காட்ரிஸ்ட்லாம் இருக்காங்கல்ல, ஏதாவது மனசில் ரொம்ப வருத்தம் இருக்குது, பிரச்சனை இருக்குது, சொல்ல முடியாத வேதனை இருக்குது, உங்களால் உங்களை சரிப்படுத்திக்க முடியாது, உங்களுடைய நண்பர்கள் சில நேரங்களில் ஆறுதல் சொல்லுவாங்க, அது கூட உங்களுக்கு சரியாகாது, மனசு உறவினர்கள் சொல்லுவாங்க, அப்பயும் உங்களுக்கு மனசு சரியாகாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்படிப்பட்ட ஆட்களை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் மூலமாக சரி பண்ணுவாங்க. அதாவது மருந்து, மாத்திரை, இன்ஜெக்ஷன் அதெல்லாம் கிடையாது. பேசுவாங்க, உங்களோட பேசுவாங்க, உங்களுக்கு வந்து என்ன பிரச்சனைங்கிறது கேட்பாங்க, அதை வந்து எப்படி சரி பண்ணலான்னு உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. ஆக்சுவலி வந்து இப்படிலாம் உங்கள் பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லி கவுன்சிலிங் கொடுப்பாங்க, உங்கள் மனசை வந்து அமைதிப்படுத்துவாங்க. அப்படி வந்து கெனிஷா பிரான்சிஸ்ங்கிறவங்க கோவாவில் வந்து ஒரு பாடகியாகவும் தன்னை ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹீலராகவும் அடையாளப்படுத்திக்கிறாங்க. நிறைய பேர், அதாவது வந்து பார்த்திங்கன்னா பல பிரபலங்கள் வந்து கெனிஷா பிரான்சிஸ்ட்டை வந்து ஸ்பிரிச்சுவல் ஹீலர் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட ஆறுதல் தேடி போயிருக்காங்க. பல பேருக்கு வந்து அவங்க வந்து இந்த மாதிரி அமைதிக்கு என்ன வழிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறாங்க, பல நேரங்களில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம அந்த கெனிஷா பிரான்சிஸ் வந்து பெரிய பாடகியா, பிரபலமான ஆளா அப்படின்னா கிடையாது, அதுதான் உண்மை. கோவாவில் இருந்திருக்கிறாங்க, அங்கே வேணால் அவங்க பாப்புலராக இருந்திருக்கலாமே தவிர தமிழ்நாட்டில் வந்து அவங்க பெரிய பாப்புலரான ஃபிகர் கிடையாது. ஆனால் ஜெயம் ரவியுடைய குடும்ப பிரச்சனைலாம் நமக்கு தெரியும். ஏதோ ஒரு காரணம், அது வந்து குடும்பத்தில் நடந்த சில பிரச்சனைகள்னால ஜெயம் ரவி குடும்பத்தை விட்டு வெளியில் வந்து மன அமைதி இல்லாத ஒரு சூழலில் யாரோ வந்து கெனிஷா பிரான்சிஸ்னு ஒருத்தங்க இருக்காங்க கோவாவில், அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு அவங்க வந்து கவுன்சிலிங் கொடுப்பாங்க, உங்களுக்கு நிச்சயமாக மன அமைதி கிடைக்கும்னு சொல்லியிருப்பாங்க. சொல்லாமலாம் வந்து திடீர்னு கோவாவுக்கு போயோ இல்லை அங்கே கிளப்பில் பாடும்போது பார்த்து பழகி அதுக்காண்டி மருத்துவத்துக்கு போயிருப்பாரா அப்படின்னா கிடையாது. ஸோ இங்கேருந்து ஃப்ளைட்டில் போய் அங்கே வந்து கெனிஷா பிரான்சிஸை பார்க்குறாரு, அங்கே வந்து ஜெயம் ரவிக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு கேட்டு அவங்க சரிப்படுத்துகிறாங்க. ஆனால் ஒரு டாக்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பிரச்சனை முடிஞ்சோன்னா அந்த டாக்டருக்கும் பேஷண்ட்டுக்கும் உள்ள உறவு வந்து அவ்வளோதான், கட்டாயிரும். இப்போ நம்ம ஒரு திடீர்னு வயிற்று வலியோ தலைவலியோ ஃபீவரோ போகிறோம் டாக்டர்கிட்ட, மருந்து மாத்திரை கொடுக்குறாரு, இன்ஜெக்ஷன் போடுறாரு, அதுக்கப்புறம் நம்ம டாக்டரை போய் அடிக்கடி பார்த்துட்டா இருக்கோம். ஸோ ஆனால் இங்கே என்ன நடந்தது அப்படின்னா அவங்க வந்து ஒரு மருத்துவரை அவங்க சொல்லிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ப்ரொஃபஷன்னா அந்த தொழில், ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒரு எத்திக்ஸ் இருக்குது, ஒரு தர்மம், நியாயம் இருக்குது. அதை மீறி பார்த்தீங்கன்னா அவங்க ஜெயம் ரவியோட வந்து எப்படியோ கனெக்ட் ஆகிட்டாங்க. அது என்ன மாதிரியான கனெக்ட்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஜெயம் ரவியும் கெனிஷா பிரான்சிஸும் பல மேடைகளுக்கு வந்து ஒன்றா வர்றது, விழாக்களுக்கு ஒன்றா வர்றது, பப்ளிக்காக ஒன்றா வரதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி இருக்கும்போது அதுதான் அங்கே தான் வந்து யார் இந்த கெனிஷா பிரான்சிஸ்ங்கிறதே ஆரம்பிக்குது. அங்கே தான் வந்து ஒரு புகழ் வெளிச்சம் வந்து கெனிஷா பிரான்சிஸ் மேலே படுது. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி வச்சு தான் இந்த புகழ் கெனிஷா பிரான்சிஸ்க்கு.
ஸோ என்ன ஆகுது அப்படின்னா தமிழ் மக்கள், அதாவது வந்து தமிழ் மக்கள் வந்து உலக அளவில் இருக்காங்க. இன்னைக்கு நீங்கள் நியூசிலாந்து எடுத்தாலும், ஆப்பிரிக்கா எடுத்தாலும், ஆஸ்திரேலியாவோ, துபாயோ, சிங்கப்பூர் எங்கே போனீங்கனாலும் தமிழ் மக்கள் இருக்காங்க. அங்கே 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 தமிழ் மக்களுக்காண்டி பார்த்தீங்கன்னா நிறைய கான்சர்ட்ஸ் நடத்துவாங்க, ஈவெண்ட்ஸ் நடத்துவாங்க. நம்ம ஏஆர் ரோமான்லேருந்து, அனிருத்லேருந்து, அது இல்லாமல் பல பல காமெடி நடிகர்கள் எல்லாருமே போகிறது உண்டு, நாடகங்கள் போடுறது உண்டு, ஷோஸ் நடத்துறது உண்டு இல்லையா. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஷோஸ் நடத்துகிற ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு பெண்மணி தான் பார்த்தீங்கன்னா மெர்லின். அவங்க வந்து நம்ம தமிழ் பெண், அவங்க நாகர்கோவிலில் சேர்ந்தவங்க. கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடியே போய் துபாயில் வந்து அவங்க செட்டில் ஆயிட்டாங்க. துபாய் பேங்க்ல, கவர்மெண்ட் பேங்க்ல அவங்க வேலை பார்த்துருக்காங்க. அப்புறம் ஏதோ ஒரு காரணத்தினால பேங்க்லேருந்து ரிலீவ் ஆகி, அதாவது வெளியில் வந்து தனியாக அந்த மாதிரி ஈவெண்ட் நடத்துகிற ப்ரோக்ராம்ஸ் வந்து அவங்க நடத்திட்டு இருக்காங்க. ஒரு நிறுவனம் வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடத்திருக்காங்க. பல பிரபலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெர்லின் நடத்தின ப்ரோக்ராமில் வந்து துபாயில் போய் கலந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ சமீபத்தில் பாப்புலரான அந்த எப்படி கெனிஷா பிரான்சிஸ் அவங்க வந்து துபாயில் ஒரு ஷோ நடத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கெனிஷா பிரான்சிஸை ஃபோனில் தொடர்பு கொள்கிறாங்க. யார்? மெர்லின். அவங்க இந்த மாதிரி ஒரு ஷோ பண்ணி கொடுக்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது கெனிஷா பிரான்சிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து துபாய்க்கு வரேன், அடுத்த வாரம் துபாய்க்கு வரேன், உங்களை நேரம் மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்கிறாங்க. துபாய்க்கு போகிறாங்க. வேற ஒரு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கோ ஏதோ பர்சனல் ஒர்க்கோ கெனிஷா பிரான்சிஸ் துபாய்க்கு போகிறாங்க. அங்கே ஒரு ஹோட்டலில் தங்கி இருக்கும்போது இவங்களை மெர்லின்னு கால் பண்ணி நீங்கள் வாங்க என்னை பார்க்குறதுக்கு கூப்பிட்றாங்க. ஒரு இரவு விருந்து சும்மா சாப்பிட போயிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கெனிஷா பிரான்சிஸ் வந்து மெர்லினை பார்த்து சொல்கிறாங்க, பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது மெர்லின் யார் அப்படின்னா, மெர்லின் வந்து கல்யாணம் ஆகி 17 வருஷம் ஒன்றா வந்து கணவன் மனைவி இருந்து அவங்களுக்குள்ள விவகாரத்தாயிடுச்சு. தனியாக இருக்காங்க. 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க மெர்லினுக்கு. ஸோ அவங்கக்கிட்ட வந்து கெனிஷா பிரான்சிஸ் வந்து மெர்லினோடைய பழைய கதையெல்லாம் சொல்கிறாங்க. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நடந்த சம்பவங்கள்லாம் சொல்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு ஆச்சரியம், யார்? மெர்லினுக்கு. மெர்லின் கேட்குறாங்க, என்ன இதெல்லாம் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, கெனிஷா பிரான்சிஸ் சொல்லியிருக்காங்க, அதுதான் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். எங்களால் வந்து உங்களுடைய முகத்தை பார்த்தாலோ கண்ணை பார்த்தாலோ எங்களால் வந்து சொல்லிட முடியும் உங்களுக்குள்ள பிரச்சனைகளை, அது இயற்கையாகவே எனக்குள்ள சக்தி அது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க ஆச்சரியப்பட்டிருக்காங்க அந்த மெர்லின்கிறவங்க. ஆனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த கெனிஷா பிரான்சிஸுடைய முதல் கணவர் இருக்கார்ல, அவர் 2வது திருமணம் பண்ணிக்கிட்டார். அந்த 2வது மனைவி கிட்ட துபாய்க்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மெர்லின் யார் அப்படிங்கிறத துருவி விசாரிச்சிருக்காங்க. அதை விசாரணை பண்ணி தான் இதை வந்து இவங்க கிட்ட போய் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க என்னென்னா நம்மளுடைய பழைய விஷயங்கள்லாம் சொல்கிறாங்களே, நமக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயங்கள்லாம் சொல்கிறாங்களேன்னு ஆச்சரியப்பட்டிருக்காங்க. அப்போ இவங்க சொல்லியிருக்காங்க கெனிஷா பிரான்சிஸ், ஒரு கவுன்சிலிங்க்கு வாங்க, ஒரு செஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா, 3 தடவை நீங்கள் வந்து கவுன்சிலிங் 3 லட்ச ரூபா கொடுத்து வந்தீங்கன்னா உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையுமே நாங்கள் சால்வ் பண்ணிடுவோம். டோட்டலாகவே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, மனசு அமைதியாயிரும், நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மெர்லின்றவங்க சொல்லியிருக்காங்க, இல்லைங்க எனக்கு வந்து அது தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம் 3 லட்ச ரூபா. 3 லட்ச ரூபாங்கிற சாதாரண பணம் கிடையாது. அப்படி இருக்கும்போது யோசிச்சுட்டு இல்லை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தவிர்த்துருக்குறாங்க. இது எப்படின்னா கெனிஷா பிரான்சிஸ்க்கு அப்போவே மனசுக்குள்ளே வந்து ஏதோ யோசனை வந்திருக்கு, என்னடா இப்படி சொல்கிறாங்க, நம்ம என்னமோ நினச்சி ஒரு ஆட்டையை போடலான்னு நினச்சாங்க ஒரு பணத்தை, அது நடக்கலைன்னு கொஞ்சம் லைட்டாக அப்செட் ஆகிட்டாங்க. சரி சம்பளம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க மெர்லின் அந்த ஷோ நடத்துறதுக்கு. அந்த ஷோ எப்போ நடந்தது அப்படின்னா செப்டம்பர் 13ஆம் தேதி வந்து அந்த ஷோ நடந்தது. அதுக்கு வந்து சம்பளம் 9 லட்ச ரூபா பேசியிருக்காங்க. ஃபைனலாக பேசி பேச்சுவார்த்தையெல்லாம் பண்ணி 9 லட்ச ரூபா ஃபைனல் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து எப்படின்னா மெர்லின் வந்து கெனிஷா பிரான்சிஸ்க்கு 4 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஷோ செப்டம்பர் 13ஆம் தேதி நடக்குது. ஷோ நடக்கிற அன்னைக்கு மீதி 5 லட்ச ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு அக்ரிமெண்ட்டே போட்டிருக்காங்க. அக்ரிமெண்ட் போட்டு எல்லாம் முடிவானதுக்கப்புறம் கெனிஷா பிரான்சிஸ் இந்தியா வந்துட்டாங்க. அந்த சந்திப்புக்கு அப்புறம் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மெர்லின் ஃபோன் பண்ணுறாங்க. எப்போ ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னா, செப்டம்பர் 13ஆம் தேதி ஷோ நடக்க போகுது. செப்டம்பர் 12ஆம் தேதி அவங்க ட்ராவல் பண்ணி துபாய்க்கு போகிறாங்க. யார்? கெனிஷா பிரான்சிஸு, கூடவே ஜெயம் ரவி போயிருக்காரு. 5-6 இப்போ கூட இருப்பாங்கல்ல, கோரஸ் பாடுறவங்க, அசிஸ்டன்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே டிக்கெட் போட்டாச்சு, 5 ஸ்டார் ஹோட்டல் ரூம் புக் பண்ணியாச்சு, எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணியாச்சு. அப்படின்னும் போது அந்த நேரத்தில் வந்து அவங்க ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து 15 லட்சம் வேணும்னு கேட்டிருக்காங்க. இப்போ 15 லட்சம் என்னால் கொடுக்க முடியாதுங்க அப்படின்றது வந்து மெர்லின் வந்து சொல்லியிருக்காங்க. 15 லட்சம் கொடுக்க முடியாது அப்படின்னா நான் வந்து ஷோக்கே வரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ இவங்க அப்செட் ஆகியிருக்காங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி வந்து கால் பண்ணியிருக்காரு, ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் சமாதானப்படுத்திட்டேன், அவங்க ஷோக்கு வராங்க, நீங்கள் எல்லா ஏற்பாடையும் வழக்கம் போல் பண்ணுங்கன்னொன்னே சரின்னு சந்தோஷமாக இருந்திருக்காங்க. இவங்க ஏர்போர்ட்டில் ரிசீவ் பண்ணுறது காரெல்லாம் போயிருக்கு, இவங்களுடைய குழுவெலாம் போயிருக்காங்க. இவங்க எப்படின்னா 5 ஸ்டார் ஹோட்டலில் அங்கே வந்து இறங்கும் போது ரிசீவ் பண்ணுறதுக்காண்டி பொக்கையோடு நிற்கிறாங்க. ஜெயம் ரவியும் கூட போகிறார். கெனிஷா பிரான்சிஸ், ஜெயம் ரவி 2 பேரும் காரை விட்டு இறங்கி உள்ளே போனோன்னே இவங்க சந்தோஷமாக புக்கே கொண்டு போய் கொடுக்க போயிருக்காங்க அது கெனிஷா பிரான்சிஸ்கிட்ட. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருப்பாங்க பொட்டு
இந்த இடத்துல கையை வச்சு இந்த ஒரு விரலாலே வந்து அப்படியே தள்ளிட்டு போயிருக்காங்க, செவர் வரைக்கும் தள்ளிட்டு போயிருக்காங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50-60 மீட்டர் தள்ளிட்டு போய் ஒரு செவத்தோட அவங்களை இப்படி சாச்சு கையை எடுக்கவே இல்லையா நெத்தியிலேருந்து. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நீ என்ன பெரிய ஆளுன்னு நினைக்கிறியா, உன் புருஷன் ஏன் தெரியுமா உன்னை விட்டுட்டு போனா, 17 வருஷம் வாழ்ந்துட்டு ஏன் விட்டு போனான் தெரியுமா, ரொம்ப கேவலமா இருக்க, ரொம்ப அசிங்கமா இருக்க, உன் வாயெல்லாம் நாறுது அப்படின்னு இருக்காங்க. எனக்கு தெரில, அதாவது வந்து இவங்க எப்படி மெர்லின் வாய் நாடுறதுங்கிறது எப்படி வந்து கெனிசா பிரான்சிஸ் தெரிஞ்சதுன்னு தெரில. ஆனால் கச்சா முச்சான்னு பேசியிருக்காங்க, நாராசமாக பேசுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கெட்ட கெட்ட வார்த்தையாக திட்டிருக்காங்க, அடிக்க போயிருக்காங்க, இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் எப்படின்னா எல்லாத்தையும் அந்த மெர்லின்ங்கிறவங்க பொறுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஷோ நடக்கணும், நிறைய பணம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க 5 நாள் தங்கினதுக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 40 லட்ச ரூபா செலவழிச்சிருக்காங்க. டிக்கெட்டு, சம்பளம், 5 ஸ்டார் ஹோட்டலு, காரு எல்லாம் சேர்த்து 40 லட்ச ரூபா செலவழிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஏதாவது ஆச்சுன்னா ப்ரோக்ராம் அப்செட் ஆயிருமே, பெரிய லாஸ் ஆயிருமேன்னு எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு பிசாமே இருந்திருக்காங்க. ஆனால் எல்லாமே அப்படின்னா துபாயில எல்லாம் 5 ஸ்டார் ஹோட்டல்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக சிசிடிவி ரெக்கார்டிங் இருக்கும், அதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு, அதெல்லாம் பதிவாயிருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அடுத்த அன்னைக்கு ஷோ நடக்கிற 13ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணிக்கு மேலே சோஷியல் மீடியாவில் வீடியோவே போடுறாங்க. என்ன வீடியோ போடுறாங்கன்னா, இந்த ஷோ வந்து ஆர்கனைஸ் பண்ணது நல்லா இல்லை, இது ரொம்ப புவராக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க, நான் பேசின சம்பளத்தை எனக்கு சரியாக கொடுக்கல, எனக்கு என்னமோ இந்த ஷோவே பிடிக்கல, இது சரியான ஷோவாக இருக்காது, நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு பதிவை போட்டு வீடியோ போட்டாங்க சோஷியல் மீடியாவில். இது பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. எப்படின்னா கெனிஷா பிரான்சிஸ் பாட வராங்கன்றதுனால தான் ஷோ டிக்கெட்டே விற்றுருக்கு. அவங்களே வரமாட்டேன்னு சொன்னாலும் நிறைய பேர் டிக்கெட்லாம் கேன்சல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் மறுபடியும் இவங்க வருவாங்களா வரமாட்டாங்களா, என்ன பண்ணுறது, இப்படி பண்ணிட்டாங்களேன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த ஷோ டயத்துக்கு ஆடிட்டோரியத்தில் போய் இவங்க இறங்கியிருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற ஆடிட்டோரியத்தில் இறங்கியிருக்காங்க. இறங்கி மறுபடியும் நெத்தியில் கையை வச்சு தள்ளிட்டு போயிட்டாங்க. நெத்தியில் கையை வச்சு தள்ளுறது தான் அவங்களோட ஸ்டைலுன்னு நினைக்கிறேன். நெத்தியில் கையை வச்சு தள்ளிட்டு போய் இவங்க பார்த்துருக்காங்க, இவங்க யார், மெர்லின் ஏற்கனவே நேற்றுக்கு நடந்தது இல்லை, அதே மாதிரி இந்த அம்மா ஒரு லூஸு போல் என்னத்தையோ பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கிறாங்க. தள்ளி போய் செவத்துக்கிட்ட நிறுத்தி மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு. அப்போ இவங்க வந்து மன்னிச்சிருங்க அப்படின்னு. என்கிட்ட மட்டும் இல்லை, ஸ்டாஃப்ட்ட எல்லாம் கேளுங்க, எல்லாத்திலையும் மன்னிப்பு கேட்டுங்க. அப்படி கேட்கக்கூடாது, இப்படி கையெடுத்து மன்னிச்சிருங்கன்னு சொல்லுங்க, தமிழ் பொண்ணு தானே, அந்த மரியாதையோடு கேளுங்க அப்படின்ட்டு இருக்காங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டிருக்காங்க. அப்புறம் ஷோ நடத்த அந்த மேடைக்கு வந்ததுக்கப்புறம் அங்கே ஆடியன்ஸ் கிட்ட ஷோ சரியாக நடத்தலைன்னு இவங்க பேர் கெட்டு போயிடும்ல, அதனால ஷோ வந்து நல்லா பிரமாதமாக நடத்திருக்காங்க. இவங்க பார்த்துருக்காங்க ஷோ ஓரளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடந்துட்டு இருக்கணும்னு, நடந்து முடிஞ்சிருச்சு. பாடா நம்ம தப்பிச்சோம், இவ்வளோ பெரிய காசை இன்வெஸ்ட் பண்ணி எங்கே நம்ம சிக்கலில் மாட்டிடுவோமோன்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு ஷோ முடிஞ்சோன்னு கொஞ்சம் நிம்மதி ஆகிட்டாங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடுத்த நாள் வந்து கிரிக்கெட் மேட்ச் நடந்திருக்கு அங்கே ஸ்டேடியத்தில், அங்கே வந்து நீங்கள் வந்து டிக்கெட் எடுத்து கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் முன்னாடியே எடுத்து கொடுத்துருக்காங்க, எடுத்து கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து கிரிக்கெட் மேட்ச்சுக்கு போனாங்க. அடுத்த நாள் போனவங்க 14ஆம் தேதி காலையிலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த மெர்லின்கிறவங்களை பற்றி தப்பு தப்பா ரொம்ப கேவலமாக அசிங்கமாக பேட் கமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கமெண்ட்ஸ் போட்டுகிட்டே வராங்க. அடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டுட்டே வராங்க. இது எல்லாருமே வந்து பப்ளிக்லாம் பார்க்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் அது தெரிய வருது. அப்போ ரொம்ப மன வருத்தம், ரொம்ப மனவேதனை அடைகிறாங்க. அவங்க ரொம்ப ஒரு மாதிரி அழுத்தத்துக்கு உண்டாகிறாங்க. அந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் 15ஆம் தேதி டிக்கெட் போட்டிருந்தாங்க எல்லாரும் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு. இவங்க கெனிஷா பிரான்சிஸ் வந்து பதிலே சொல்லாமல் யார்ட்டையுமே சொல்லிக்கல. போனாங்கல்ல, இவங்க தானே வந்து ஷோ நடத்துனாங்க, எல்லாம் பண்ணி கொடுத்தாங்களே, ஸ்பெசிலிட்டிஸ்லாம் 40 லட்ச ரூபா செலவழிச்சிருக்காங்க. அவங்ககிட்ட எல்லாம் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் ஃப்ளைட்டில் கிளம்பி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த மெர்லின்கிறவங்களுக்கு பெரிய மன வருத்தத்தை உண்டு பண்ணியிருக்கு. யாராக இருந்தாலும் அவங்களுமே பார்த்தீங்கன்னா சின்ன பொண்ணுங்க தான் இருக்காங்க, ஒரு சின்ன வயசாக தான் இருக்காங்க, வயசு கம்மியாக தான் இருக்காங்க. அவங்கள வந்து பப்ளிக்கில் வந்து ஒரு ஹோட்டலில் அப்புறம் வந்து இந்த ஸ்டேடியத்துல எல்லாம் அசிங்கமாக இருக்க, வாய் நாறுது அது இதுன்னு பேசினா மனசு வருத்தப்படுமா இல்லையா? இது வந்து அவங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலை உண்டு பண்ணியிருக்கு மெர்லின்கிறவங்களுக்கு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இது விடக்கூடாது இந்த பொம்பளையை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேர போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. கம்ப்ளைண்ட்னா அவங்க வந்து எப்படின்னா முதல்ல பேசினது, அவங்க சந்தித்தது, அதுக்கப்புறம் அக்ரிமெண்ட் போட்டது, பணம் முதல்ல அட்வான்ஸ் கொடுத்தது, வந்தவனை பேசின 5 லட்சத்தை கொடுத்தது, அதுக்கப்புறம் சிசிடிவி ரெக்கார்டிங் எங்கள் 5 ஸ்டார் ஹோட்டலில் ஸ்டேடியத்தில் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் கொடுத்து, இதெல்லாம் நடந்த சம்பவங்கள்லாம் இப்படி நடந்துருச்சு, எனக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கிரிமினல் கேஸ் கொடுத்துட்டாங்க. கிரிமினல் கேஸ் கோர்ட்லேயே போட்டாங்க, துபாய் கோர்ட்லேயே போட்டாங்க. அந்த கிரிமினல் கேஸ்னுடைய தீர்ப்பு வந்திருக்கு. என்ன தீர்ப்பு வந்திருக்குன்னா, தண்டனை கொடுத்துட்டாங்க. யார், கெனிஷா பிரான்சிஸ்க்கு என்ன தண்டனை, கைது பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ கெனிஷா பிரான்சிஸ் இந்தியா வந்துட்டாங்க. இப்போ மறுபடியும் துபாய்க்கு என்னைக்கு போனாலும் சரி உடனே கைது பண்ணிடுவாங்க. ஏன்னா துபாய் சட்டம்லாம் ரொம்ப ஸ்ட்ராங். நம்ம ஊர் மாதிரியெல்லாம் அங்கெல்லாம் போய் நான் தெரியாமல் பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அதெல்லாம் சொல்ல முடியாது. இன்னொரு வழக்கம் போட்டிருக்காங்க, மான நஷ்ட வழக்கு. அந்த மான நஷ்ட வழக்கில் நடந்துட்டு இருக்கு அந்த வழக்கு. அதில் தீர்ப்பு வந்துச்சுன்னா 10 கோடி கூட கொடுக்க சொல்லிடுவாங்க. கொடுக்க சொன்னால் இவங்க 9 லட்சம் வாங்கினாங்க, ஆனால் 10 கோடினா எத்தனை மடங்கு, 1000 மடங்கு திருப்பி கொடுக்குற மாதிரி ஒரு சூழல் வந்துடும். மொத்தத்தில்
மெர்லின்றவங்க ரொம்ப கரெக்டாக பிளான் பண்ணி நடந்தது தான், உண்மைதான். அவங்களுடைய வலி வேதனை அவங்களால தாங்க முடியல, கம்ப்ளைண்ட் கொடுத்து பக்காவாக அது பண்ணிட்டாங்க. அவங்க அவங்க எப்படின்னா சிவசங்கரி டாக்ஸ்ன்னு சொல்லி இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட இந்த பேட்டிலாம் கொடுத்துருக்காங்க. அவங்க கேட்குறாங்க அந்த சிவசங்கரிங்கிறவங்க, இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கீங்களே, செலிபிரிட்டி மேலே இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த மாதிரி கோர்ட்டில் கேஸ் போட்டு இந்த மாதிரி கிரிமினல் கேஸில் தீர்ப்பு வாங்கி வச்சுருக்கீங்களே, உங்களுக்கு நாளைக்கு வேறு செலிபிரிட்டி வரதுல பிரச்சனை வராதான்னு வரும். ஆனாலும் தப்பு செய்கிறவங்கள நம்ம விடக்கூடாது. என்னை ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டாங்க, அழகில்லை வாய் நாறுதுன்னெலாம் சொன்னாங்க இல்லையா, அதை சொல்லும் போது அவங்க அழுக ஆரம்பிச்சிடுறாங்க, வேதனைப்படுறாங்க. அதனால் நான் வந்து இது நியாயம்னு ஒன்று இருக்குங்க, அது வரணும். ஏன்னா வந்து தப்பு பண்ணக்கூடாது. இந்த மாதிரி இந்த கெனிசா ஃப்ரான்சிஸ்ங்கிறவங்க வேறு நாட்டில் போய் இதே மாதிரி தவறுகளை பண்ணக்கூடாது. ஏதோ சீட்டிங் மென்டாலிட்டியில் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ கெனிசா ஃப்ரான்சிஸ் என்ன ஆகி போச்சு, இனிமேல் வந்து துபாய் பக்கம், அரபு நாடுகள் பக்கம் போகவே முடியாது. வேற எங்கிட்டாவது போகலாம், ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டு எங்கிட்டாவது போகலாம். ஆனால் நம்ம தமிழர்கள் எங்கே ஜாஸ்தியாக இருக்காங்க, துபாயில், சிங்கப்பூரில், மலேசியாவில் தான் இருக்காங்க. இங்கே தான் அவங்களுக்கு ப்ரோக்ராம் கூப்பிடுவாங்க. அங்கெல்லாம் நீங்கள் போக முடியாத ஒரு சூழல் வந்து இன்றைக்கி உருவாயிருச்சு. இதெல்லாம் கூட பரவாயில்ல, எப்படி ஜெயம் ரவி எப்படி போய் சிக்கினாருங்கிறது தான் ரொம்ப வேதனையாக இருக்குது. ஜெயம் ரவி நல்ல மனிதர், உண்மையிலுமே நல்ல நடிகர், நல்ல மனிதர். கிட்டத்தட்ட 23 வருஷமாக திரைத்துறையில் இருக்கார். நடிகைகளோட, பிரபலமான நடிகைகளோட, அழகான பெண்களோட நடிக்கிறது தான் என்னோட வேலையே அப்படின்னு சொல்லியிருக்கார் அவரே ஒரு இடத்துல. அப்படிப்பட்ட அவர் எந்த இடத்துலையுமே கிசுகிசுக்கப்படலை, யாரோடையும் சம்மந்தப்படுத்தி பேசப்படலை, எதுவுமே இல்லை. ஒழுக்கமான ஒரு மனிதராக இருந்துட்டு இருந்தார். குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை, அந்த பிரச்சனையை அங்கேயே சரி பண்ணியிருக்கலாம். அதாவது நீங்கள் எப்படி சொல்கிறது, இந்த சொல்லுவாங்கல்ல அப்படின்னா, சாட்சிக்காரன் காலில் விழுகிறது சண்டைக்காரன் காலில் விழுந்துருவான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி மனைவிட்டே சமாதானமாக இருக்கலாம். 2 குழந்தைங்க வேறு இருக்குது. ஏதோ ஒன்று மனவேதனையில் வெளியில் வந்து எங்கேயோ போய் எப்படியோ சிக்கி இன்றைக்கி வந்து கெனிசா ஃப்ரான்சிஸ், அவங்க யாருன்னே தெரியாது, அவங்க வழக்கு இருக்கா, வழக்கு வந்தால் என்ன, வரலைன்னா என்னன்னு அதெல்லாம் உதறி விட்டுட்டு போகக்கூடிய கேரக்டராக இருக்காங்க. ஆனால் ஜெயம் ரவியோட வாழ்க்கை வந்து இன்றைக்கி கேலிக்குறியாக வந்து நிற்கிது. சரிங்க சார், பல்வேறு தகவலை பகிர்ந்தீங்க, நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி.